வணக்கங்க. தீஷூஸ் குக் புக்கில் ஒரு கேரளா ஸ்டைல் அவியல் தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிற அவியல் மாதிரி இல்லாமல் இது முட்டை சேர்த்து செய்கிற அவியல். நம்ம எப்போவுமே முட்டையில் சைட் டிஷ்னா ஆம்லேட், பொரியல் அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி. எல்லா விதமான ரைஸ் ஐட்டம்ஸுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்போது ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முதல்ல நான் ஒரு 3 முட்டையை ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது 2 உருளைக்கிழங்கும் 1 முருங்காயும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த காய்கறிகளை கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக அவியலில் காய் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது புளிப்புக்காக 1 தக்காளி சேர்த்துருக்கேன். எப்போவுமே அவியலில் தயிர் கடைசியாக சேர்ப்பாங்க. இதில் தயிருக்கு பதிலாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதாவது நமக்கு நல்லா வேகணும், ஆனால் அப்படியே குழஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு தான். இப்போ இது வேகிறதுக்குள்ள அவியலுக்கான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்திருக்கேன். சாதாரணமாக அவியலில் சோம்பு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் முட்டை இருக்கிறதுனால நம்ம சோம்பு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். நான் இங்கே சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நம்ம இதை நம்மளோட வேக வச்ச காய்கறிகளோடு சேர்க்கும்போது குழம்பு மாதிரி ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அவியல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த தேங்காய் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வேக வச்ச காய்கறி பாருங்கள், தண்ணியெல்லாம் ஒரு நல்லா வத்தி இருக்குது. காய் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா உடஞ்சிரும். ஆனால் மசியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அது இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காவும் போடணும், அதுக்கப்புறம் முட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அதனால அந்த கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட தேங்காவை இதோட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருக்கணும். நமக்கு தேங்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது அந்த சூட்டிலே அந்த ஆவியில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் வேகும்போது அதோட டேஸ்ட்டு நமக்கு இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக மட்டும்தான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஹீட்டில் போட்டு வச்சிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு முட்டை சேர்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சாதாரணமாகவே கேரளா ஸ்டைல் அவியல் பண்ணும்போது அவியல் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த சூட்டோடையே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்ப்பாங்க. ரொம்ப மணமாக இருக்கும். ஆனால் இந்த அவியலில் முட்டை சேர்க்கறதுனால அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த டைமில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது வேக வச்ச முட்டையை 4ஆவோ 2ஆவோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக இதோட கலந்து விட்டுணும். என்னதான் நம்ம மெதுவாக கலந்து விட்டாலும் கொஞ்சமாக அந்த மஞ்சள் கரு உடஞ்சி அங்கங்கே கலந்துரும். அது ஒன்றும் பரவாயில்ல, ஏன்னா அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது முட்டையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை அவியல் ரெடி. அப்போ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள்.